அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அரைச்சி விட்ட மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பத்தை வச்சுக்கிட்டேன், சட்டியை அடுப்பில் வைக்கிறேன், சூடாகட்டும். சட்டி சூடாகிட்டு நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன். அடுத்தது சீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு அரை ஸ்பூன், கடுகு வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 2 எள்ளுக்கான் கடுகு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வதக்கி விடுவோம். அது நல்லா இப்போது பொரிஞ்சு வரட்டும். இதே செய்முறையில் நீங்கள் செய்யுங்க, இதே அளவுகளோடு செய்யுங்க. நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு, அதையும் போட்டுக்கலாம். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அதோட போட்டுக்கலாம். இது நல்லா அப்படியே வதங்கி வரட்டும். நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கி வந்துருச்சு பாருங்கள். ஒரு 1/4 மூடி தேங்காய், அதையும் நம்ம அதோட போட்டு வதக்கிப்போம். சிறிதளவு கருவேப்பிலை. நான் போடுற அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அந்த டேஸ்ட்டு தனியாக செமையாக இருக்கும். நான் இன்றைக்கி சாலை மீன் தான் எடுத்திருக்கேன். இது எந்த மீன்லேயும் செய்யலாம். சீலா மீன், நெய் மீன், கூலி மீன், பாறை மீன், எல்லா மீன்லேயும் செய்யலாம். ஆனால் துண்டு மீன் செய்யும்போது கோடு போட தேவையில்லை. நம்ம சின்ன சின்ன மீனுகள்லாம் எடுத்தோன்னாக்கா, பாறை மீன்லாம் எடுத்தால் அதில் லைட்டாக கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? அளவுகள்லாம் கரெக்டாக இதை நான் போடுற மாதிரியே போடுங்க. உரப்பு அதிகமாக வேணான்றவங்க கொஞ்சம் மிளகை கம்மி பண்ணிக்கங்க. என்னுடைய ரெசிபி இப்படி, என்னுடைய ஸ்டைலில். நீங்கள் இதை எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ இதை அப்படி வதங்கி ஆஃப் பண்ணிக்குவோம் அடுப்பை. அந்த சூட்லேயே அது நல்லா வதங்கி வரட்டும். திரும்ப நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போது சூடு ஆறிடுச்சு மசாலா. இப்போது 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். சரிங்களா? என்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது. 1 ஸ்பூனுக்கு வத்தத்தூள், காரத்தூள். என்கிட்ட காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லை, அதனால் அதை போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள். அவ்வளோதான். நான் போடுற அளவுகள்லாம் கரெக்டாக போட்டு நீங்கள் செய்யுங்க. மாஷால்லா ஜோராக இருக்கும் மீன் குழம்பு. இது செட்டிநாடு அரைச்சி விட்ட மீன் குழம்பு. சரிங்களா? செட்டிநாடு ஸ்டைலில் அரைச்சி விட்ட மீன் குழம்பு. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் அரைக்கிறதுக்கு. அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது வெந்தயம் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வடகம். கறிக்கு வடகம் போட்டு தாளித்தா தான் நல்லாயிருக்கும் மீனானத்துக்கு. மீனானத்துக்கு வடகம் போட்டு தாளிக்க எத்தனை பேருக்கு பிடிக்குன்றது எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போடுற அளவுகள்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி போடுங்க. சரிங்களா? செஞ்சு நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தானே எனக்கு தெரியும் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுவீங்க.
இந்த சின்ன வெங்காயம் வெட்டி அப்படியே முழுசாக வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, சீரகம் அதையும் போட்டுக்கலாம். தட்டி வச்சுருக்கேன் அதை. இப்போது இதில் லைட்டாக ஒரு அரை ஸ்பூனுக்கு வத்தல் போட்டுக்கிறேன். அது வந்து கலருக்கு. அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டுக்கிறேன். வதங்கி வரும்போதே என்ன வாசனமாக இருக்குது பாருங்கள். இப்போது புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். அடுத்தது இந்த மிக்ஸி ஜார் அலசி தண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் அது நல்லா கொதித்து வரட்டும், பார்க்கலாம். கொதித்து வந்த பிறகு நம்ம உப்பு அளவுகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு திரும்ப நம்ம போட்டுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் சாலை மீன் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். நம்ம நல்லா கொதித்து எண்ணெய் திரண்டு வந்துருக்கு பாருங்கள். இப்போது மாங்காவையும் போட்டுக்கலாம். நான் எப்பவும் மாங்காய் கடைசியாக தான் போடுவேன். மாங்காவையும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்படியே போடுறப்போ அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அவ்வளோதாங்க. 10 நிமிஷம் முடிஞ்சிட்டு மீன் குழம்பு கொதித்து வந்துட்டு பாருங்கள். மாஷா அல்லாஹ் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா எண்ணெய் திரண்டு நல்லா வந்திருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். போட்ட மிளகாலாம் எப்படி இருக்குது பாருங்கள். மாங்காவும் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. நான் சொன்ன அளவுகளை அதே மாதிரி நீங்கள் போடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டுன்னுட்டு. சரிங்களா? நானே செஞ்சு நானே சாப்பிட்டு பார்த்தா எனக்கு தான் தெரியும் டேஸ்ட்டு, உங்களுக்கு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன் இது எப்படி இருக்குதுன்னுட்டு. நீங்களும் இதை கமெண்ட் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.